ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மூணு விஷயம் பண்ணால் போதும். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஹைட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் தட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். STR49 படத்தோட ப்ரோமோ எப்பண்டா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து ஒரு டேட்டை வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். October 4 வந்து படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான டப்பிங்கை வந்து சிம்பு முடிச்சிட்டாரு. அதை வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம கலைப்புலி தானு சார் போட்டுட்டு இந்த படம் வந்து October 4 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானடா, இதுல என்ன பிரமாதமா இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்து சந்தோஷ் நாராயணன் சொன்னாங்க, நிறைய பேர் ஜிவின்னு சொன்னாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம அனி ப்ரோ தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரோமோக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணதே வந்து அவர் தான்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்த நம்பலாமா வேணாமான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெற்றிமாறன் சார் வந்து அனி கூட ஒர்க் பண்ணது கிடையாது. ஆனால் சிம்புவும் வந்து அனி கூட ஒர்க் பண்ணது கிடையாது. ஒரு பாட்டு, பயங்கரமான பாட்டு, அதை ஞாபகப்படுத்த விருப்பப்படல. ஓகேவா? ஸோ இந்த காம்போவே வந்து எப்படி இருக்குன்னா, சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப தருது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த வந்து இவங்க எப்படி டேலி பண்ண போகிறாங்க, அனி வந்து வெற்றிமாறன் சார் ஜானருக்கு வந்து எப்படி செட் ஆகி மியூசிக் போட போகிறாருன்னு சொல்லி பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது போக இது வடச்சென்னை யூனிவர்ஸில் வந்து வருது. ஸோ வடச்சென்னை சந்தோஷ் நாராயணன் அனிருத் மியூசிக் தான். அது யோசித்து பார்க்கவே இந்த ப்ராஜெக்டே வந்து ரொம்ப ஒரு பிக் ப்ராஜெக்டாக வந்து எனக்கு பர்சனலாக தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.